அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தர்மம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக, கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக, கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக. தர்மம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தர்மம் தொலைக்காட்சி 2ஆம் ஆண்டு சிறப்பு விழா. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த தொலைக்காட்சி ஆரம்பித்ததுக்கு காரணமே உலக மக்கள் சில பேர் அறியாமையில் இருக்கிறார்கள். அந்த அறியாமையை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதுதான் தர்மம் தொலைக்காட்சியினுடைய ஒரு சிறப்பு. அப்ப அறியாமை என்ன அப்படின்றது ஒரு 2 கருத்தை போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடுவோம். இப்ப அறியாமை என்னன்னு பாத்தீங்கன்னா, வள்ளல பெருமான் என்ன சொல்றாருன்னா, கொல்லா நெறிய குருவருள் நெறியன பல்கான எனக்கு பகிர்ந்த மெய் சிவமேன்றார். அப்போ யாரா இருந்தாலும் மனிதர்கள் என்ன பண்ணணும்னா சைவமா இருக்கணும்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். அப்போ சைவம்னா என்ன அப்படின்னு பார்த்தா உயிர் இரக்கம் சொல்றாரு. அந்த உயிர் இரக்கம் தான் ஆண்டவன் அருளே பெற வைக்கும். அப்ப அந்த உயிர் இரக்கம் இல்லாத அவர் எவ்வளவு பெரிய படித்தவராக இருந்தாலும், பதவியில் உயர்வாக இருந்தாலும், இல்ல இப்ப ஜாதி மதம்லாம் சொல்றாங்க பாரு, அது மாதிரிலாம் எதுல இருந்தாலும் அவர் பிரயோஜனம் இல்லை. அப்போ சைவமா மாறுறவங்க தான் மனித நெறி. அப்ப அசைவ உணவு யார் சாப்பிட்டாலும் அவங்க மிருக நெறின்னு சொல்லிட்டு வள்ளலார் மட்டும் இல்ல, வள்ளுவரும் சொல்றாரு. அது போல நம்ம மனிதர்கள் எப்படி இருக்கிறோம்னா, மனிதர்கள் போல் தான் வாழணும். ஆனா மிருகம் போலெல்லாம் நம்ம வாழவே கூடாது. அப்ப முதல் மனிதனா மாறணும், அதுக்கப்புறம் மனிதன் ஆகணும். அது போல இது ஒரு படிநிலை இருக்குது. அப்ப அந்த படிநிலையை, இந்த நல்ல கருத்துக்கள்லாம் இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் தான் தர்ம தொலைக்காட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா யூடியூப் நிறுவனத்தாருக்கும் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும், அதே போல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது போல எல்லா நிறுவனத்தாருக்கும் வணக்கம் கூறி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். இதற்கு சிறப்பு அழைப்பாளராக, அதாவது அப்துல் கலாமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற அளவுக்கு ஒரு பெரிய அருளாளர் ஜி குமார் ஐயா. அவர் காஞ்சிபுரத்துல வாழ்ந்தவர். அதே போல அரக்கோணம் சித்தேரியில வள்ளலார் சபையை ஏற்றி அற்புதமாக வழிநடத்தி வருகின்றார். அவர் கூட நாங்களும் சேர்ந்து உறுதுணையா பண்றோம். இன்றைக்கு ஐயாவை சிறப்பு அழைப்பாளராக தர்ம தொலைக்காட்சியை பத்தி பேசுவாரு, பொதுமக்களுக்கும் நல்ல கருத்தும் சொல்லுவாருன்றது அவரை வருக வருக என வரவேற்று இப்ப அவருக்கு மரியாதை செய்ய போறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஐயா சிறப்புறவாற்றுவார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் தொட்டு வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம், இறை அருளே சரணம். இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்றென்று வருமோ,
அறியேன் எங்கோவே துன்று மலவெம்மாயற்று வெளிக்குள் வெளியடந்து சும்மா இருக்கும் சுகம் சும்மா இருக்கும் சுகம். இந்த இனிய புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டிலே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும், நம்முடைய நடமாடும் சித்தரையா உள்பட அனைவருக்கும் எனது புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்முடைய தர்மம் வலைக்காட்சி துவங்கி 2ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடக்கிறது. இதனுடைய நிறுவனரான நம்முடைய அரசு ஐயா அவர்கள் இதை மிக சிறப்பாக நடத்துகிறார். அவர் தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வள்ளலார் சபைக்கும் சென்றிருக்கிறார். ஆனால் என்னுடைய சபைக்கு சித்தேரிக்கு இதுதான் மிக சிறந்த சபை என்றார். என்னையா, நான் ஒத்துக்க மாட்டேன், காடு மாதிரி இருந்து, ஏன்னா ஒன்றும் அட்ராக்ஷன் இருக்காது, அங்க ஒரு பெரிய பில்டிங் ஒன்றும் கிடையாது, அங்க பெரிய ஆடம்பரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சொன்னார் ஐயா, இல்லையா மற்ற இடத்துல ஆடம்பரம் இருக்கு, இங்க இறைவனுடைய அருள் இருக்கிறது அப்படி என்று அவர் பாராட்டினார். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்நாள் அனைத்தையும் இந்த சபையில் தான் நான் கழிப்பேன், இந்த சபைக்கு தான் உறுதுணையாக இருப்பேன் என்று சூளுரைத்து அந்த சபைக்காக அவர் ஆற்றுகின்ற பணி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவர் ஆளினால் மாஸ்டர். அவர் எந்த குறை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவர். அது மட்டுமல்ல, அவர் பணத்தில் மட்டுமல்ல, மனத்தில் மட்டுமல்ல, மனத்தை எவ்வாறு கையாள்வது என்பதும் தெரியும், பணத்தை எவ்வாறு கையாள்வது என்பதும் தெரியும், அதே நேரத்தில் அருளை எவ்வாறு கையாள்வது என்பதும் தெரியும், உயிரை எப்படி கையாள்வது என்பதும் தெரியும். ஆக எல்லா திறமையும் மிக்கவர் அவர். அவரது இந்த வலைக்காட்சி எதற்காக துவக்கப்பட்டது என்றால், இந்த மனம், இந்த புலன்கள், இந்த புலன்களை தாண்டி மனம், அந்த மனத்தை தாண்டி உயிர், அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவன், அந்த இறைவனை அணுகக்கூடிய முறைகள், இதையெல்லாம் விளக்குவதற்காகத்தான் இந்த வலைக்காட்சி சிறப்பாக செயல்படுகிறது. இதுதான் ஐயாவுடைய நோக்கம். ஐயா பாத்தீங்கன்னா ரொம்ப விகர்சானவர். அவர்கிட்ட நிறைய டேலண்ட். நான் கேட்டேன், ஐயா இந்த பிறவிலே நீங்க மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிருவீங்களா? அடையக்கூடிய ஆற்றல் மொத்தமே இருக்கு அவர்கிட்ட. அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு வேணாண்டு, நான் பல பிறவிகளை எடுப்பேன், எல்லாரையும் சைவமாக்கின பிறகு கடைசி அது பார்த்துக்கலாண்டு. அத்தகைய ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவர். சன்மாரியை கூட நான் மரணமில்லா பெருவாழ்வு போயிடுவோம்பா அப்படின்னு தான் சொல்றாங்க நிறைய பேர். ஆனால் அவர் சொல்றது இல்லை. ஏன்னு சொன்னா, எல்லாரையும் நான் சைவமாக்கிட்டு தான் போவேன் அப்படின்றாரு. அவர் கூறக்கூடிய சைவத்துல ரொம்ப சைவமா இருக்கணும்ன்றதுல ரொம்ப கண்டிஷனா இருக்கக்கூடியவர். பாத்தீங்கன்னா அது ரொம்ப உண்மை கூட, மிகச்சிறந்த உண்மை. ஏனென்று சொன்னால், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல போனா பலிபீடம், அந்த பலிபீடத்துல என்ன பண்ணணும்? மும்மலங்களை பலியிடும், ஆணவம் கண்மம் மாயை. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, ஆடு மாடு பலி கொடுக்குங்கிறார் தெரியாம. அதனால இறைவனை நாம் அடையணும்னா நம்ம மும்மலங்களை துறக்கும். இந்த மும்மலத்துல ஆணவம், இந்த ஆணவம் தான் மிகப்பெரியது. இந்த ஆணவத்தை சாதாரணமா நினைக்க கூடாது. அதை ஒழிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இது எப்படி ஒழிக்கிறது அப்படின்னா, சாதாரணமா நம்முடைய குணத்துல 3 குணம் இருக்குங்க. சாத்விக குணம், ரஜோகுணம், சாத்விக குணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்னு 3 குணங்கள். இந்த சாத்விக குணம் வரணும்னா நம்ம வெஜிடேரியனா தான் மாறணும், வேற வழியே இல்லை. நீங்க அப்படி வெஜிடேரியனா மாறினாதான் உங்களிடம் சுத்த, அதாவது அந்த சாத்விக குணம் வரும். வெஜிடேரியனா மாறினாதான் வரும் அது. சுத்த சாத்விக குணம் எப்போது வரும்னா, நீங்க முழுசா சைவமா மாறினாதான் வரும். அப்படி நீங்கள் சைவமாக மாறினால்தான் சிவானுபவம் வரும். அந்த சிவானுபவம் வந்தால்தான் ஆணவம் அழியுமே ஒழிய மற்றபடி நீங்கள் அழிக்க முடியவே முடியாதுங்க. சத்தியமான வார்த்தை இது, வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய சத்தியமான வார்த்தை. ஏனென்றால் ஆணவ மலம் என்பது யாராலுமே விளக்க முடியாதுங்க. எவ்வளவு பெரிய ஞானி தவம் பண்ணா கூட, விவேகானந்தர் சொல்கிறார், எனக்கு தவம் பண்ணா கூட ஆணவம் அதிகமாயிடுது, அதனால நான் பிச்சை எடுத்து சாப்பிடுறேன். எவ்வளவு பெரிய மகான் அவரு. அதனால இந்த ஆணவம் என்பது அழிக்க முடியாதது, உயிரோடு பின்னி பிணைந்து வருவது, அதை ஒழிக்கவே முடியாது. ஞானிகளால் திணறாங்க, ஆணவத்தை எப்படி ஒழிக்கிறது? அவனுக்கு ஆணவம் பிடிச்சி போய் சாபம் விடுறாங்க.
அவங்க கோவப்படுறாங்க. நம்ம ஐயா கூட கோவப்பட்டார், நிறைய கோவப்பட்டு தான் இருந்தார். ஆனா இப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டார். நான் சொல்லியிருக்கேன், கோவம் எல்லாம் பண்ணக்கூடாது ஐயா. நம்ம சன்மார்க்கத்துல அன்புதான் மிகப்பெரியது. அருணா, ஏன்னா நம்மளை போல எல்லாமே இருக்க மாட்டாங்க. நான் PhD முடிச்சிருக்கலாம், இருக்கிறது ஆகி கூட தெரியாது. அதனால அவர் கோச்சிக்க முடியுமா? அவருடைய லெவல்ல இறங்கி தான் பண்ணணும். அதனால நம்ம வந்து எல்லார்கிட்டையும் தவறு இருக்கதான் செய்யும். நாம கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன அதையும் அவர் கடைபிடிக்கிறாரு. முடியாதவர்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்படி செஞ்சாதான் நம்மளுக்கு இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால அதெல்லாம் வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதனால சிவானுபவம் நம்மிடம் ஓங்கினால்தான் ஆணவம் அழியும். அப்படி ஆணவம் சிவானுபவம் அணுகவே நம்ம கிட்ட ஒர்க் பண்ணணும். அந்த சிவானுபவம் செயல்பட வேண்டும் என்றால் நம்ம சைவத்துக்கு தான் போகணும். சைவத்துக்கு போனாதான் நமக்கு சாத்விக குணம் வரும். சாத்விக குணம் இருந்தால்தான் இந்த ஆணவத்தை அழிக்க முடியும். மீதி 2 கூட பிரச்சனை இல்லை. மாயை கூட நீங்க பேராசைப்படலாம், மாயை வரப்போறது இல்லை. அதே மாதிரி கர்மம், அந்த நல்ல கர்மா கெட்ட கர்மாவை ஒழிச்சா தீர்ந்து போச்சு. மற்றபடி நிஷ்காமிய கர்மம்னுவாங்க. நம்ம எதை செஞ்சாலும் அதனுடைய பலன் எதிர்பார்க்காம இறைவனுக்கே நம்ம அர்ப்பணிச்சிட்டோம். அப்படி பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. ஆனா இந்த ஆணவத்துல மட்டும்தான் சிவானுபவம் உங்களிடம் எப்போது உதிக்கிறதோ செயல்படுகிறதோ அப்போதான் அழியும். ஏன்னா சிவானுபவத்துக்கும் இந்த ஆணவத்துக்கும் ரொம்ப ஆப்போசிட். இது இருக்கிற இடத்துல அது இருக்காது. ஆணவம் எங்கே இருக்கிறதோ அங்கே சிவானுபவம் இருக்காது. சிவானுபவம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆணவம் இருக்காது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஒன்றால் தான், இறைவனுடைய அருள் ஆகிய சிவானுபவத்தால் மட்டும்தான் ஆணவத்தை அழிக்க முடியும். அதனால இதை அழிப்பதற்கு நமக்கு பேசிக்கே வந்து சைவமா மாறணும். 2வது, நிறைய பேர் ஐயா பத்தி குறை சொல்றாங்க வெளியே. என்னையா ஒரு நான் சாப்பிட்ற தட்டுல என்ன இருக்கணும், நான் தான் முடிவு எடுக்கணும், இவர் யார் முடிவு எடுக்குது, அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்றாரு நெட்ல. நான் சொன்னேன், இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில முதலாளி ஒருத்தருக்காரு. அந்த முதலாளிக்கு ஏத்த மாதிரி நடந்தா தானே ரொம்ப நாள் நிலைக்க முடியும். அந்த முதலாளிக்கு ஆப்போசிட்டா வேலை செஞ்சா எத்தனை நாள் இருப்பாங்க? எப்ப வேணா சீட்டு கிழியலாம். அதே மாதிரிதான் வெளி உலகத்துக்கு பாஸ் வந்து அருட்பெருஞ்சோதி. அது பிண்டத்துக்கு யார் பாஸ்னா உயிர் என்று சொல்லக்கூடிய ஆன்மா தான். இந்த ஆன்மா இயற்கையிலே என்ன குணம்னா ஜீவகாருண்ய குணம் தான். அதனுடைய இயற்கையான குணமே ஜீவகாருண்ய குணம் தான். நீங்க மனதை விட்டுருங்க, உடம்பை விட்டுருங்க, இதுக்கெல்லாம் என்ன குணம்னு கேட்காதீங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெட்டி இருக்குங்க, பெட்டியா முக்கியம்? பெட்டியில இருக்கக்கூடிய பணமோ இல்ல நகையோ தானே முக்கியம். அதுதான் முக்கியம். ஒரு பார்சல் வருது, எனக்கு மேல அலங்காரமா அதை பேக் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வச்சு வேடிக்கை பார்க்க முடியும்? அதெல்லாம் கீசி குப்பையில போட்டு உள்ள இருக்குதானே பார்ப்பேன் நானு. அப்படி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா ஆகிய உயிருக்கு ஜீவகாருண்யம் ஆகிய உணர்வு தான் 24 மணி நேரம் அதுல இருந்து வந்துட்டு வைப்ரேஷன். அப்போ நீங்க வந்து அந்த உயிரை கொண்டு சாப்பிடுகின்ற போது இந்த ஆன்மாவுடைய உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். அப்போ இந்த உடம்புக்கு யார் முதலாளி, யார் வந்து பாஸ்? ஆன்மா தானே. அது ஏத்து நீங்க செயல்படக்கூடிய நீங்கள் எத்தனை நாள் வாழ முடியும் உடம்புல? எப்போ வேணா வெளியேற்றப்படலாம். அதனாலதான் ஐயா வந்து அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அதனால நாம வந்து இதை ஏதோ சாதாரணமா நினைக்க கூடாது. நாங்க இவர் வந்து சாப்பாடு விஷயத்திலாம் குறுக்கிடுறாரு. நான் வந்து வள்ளலாறுல 200ல போய் பேசினேன். அப்போ அந்த டிஎம்கே கட்சியில இருந்து நிறைய பேர் போன்ல வந்தாங்க. என்ன ராட்சசர் நீங்க எங்களை? நான் நினைச்சா அவனை தூக்கிடுவானா? இதுதாங்க ராட்சச குணம். தூக்கிட வேண்டீங்களா? நாங்க சொல்றோம் நல்லது, இதெல்லாம் விடுங்க, உடம்புக்கு நல்லதுன்றோம், இதனால மரணம் சீக்கிரம் வந்துரும்ன்றோம், நீங்க வலு கொடுக்குதுன்றீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண பிறகு இது ஏங்க இது வள்ளலார் சொன்னாரு. வள்ளலார் என்ன சொல்றாரு? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றார். இறைவனா எனக்கு சொன்னதையா சொல்றேன். அப்ப ஏன் அடிப்பியா நீ? வள்ளலார் அடிப்பியா? மரியாதையா போன வைடாரு. போன வச்சுட்டாரு அவர் பையன். அதனால இந்த பேசிக்கா வந்து நாம வந்து கடைக்கால் மாதிரி நம்ம சைவமா மாறணும். சைவமா மாறாத ஒண்ணுமே பண்ண முடியாது. வள்ளல் பெருமான் சொல்றார், ஒரே ஒரு கடத்தில் ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றக்கூடிய வல்லவர் ஒரு பெரிய ஒரு யோகியாக இருந்தால் கூட அவன் வந்து அசைவத்தை உண்டான் என்றால் அவனுக்கு கடவுள் அருள் சத்தியமாக கிடைக்காது. சத்தியம் போட்டு சொல்றாரு. அதனால நாம வந்து முதல்ல சைவமா மாறணும் என்பதுதான் அவருடைய முக்கியமான குறிக்கோள். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லக்கூடியதான் நம்முடைய தர்மம் வலைக்காட்சி. நிறைய எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. எதிர்காலத்திலும் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இந்த அற்புதமான உரையை எப்படி பாருங்க சொல்லியிருக்கிறாரு. இதுதான் வள்ளலாறுல இருந்தா ஒரு மனிதனுக்கு நாம என்ன, இப்ப நாம எப்படி அந்த ஒரு பெரிய உயர்நிலை அடைஞ்சோமோ அது போல மற்றவங்களை நாம வர வைக்கணும். அதுதான் நமக்கு பெரிய இதுதான். அதாவது பணம் கொடுக்கறது மற்ற இதெல்லாம் கொடுக்கறத விட ஒரு மனிதனை இறைநிலைக்கு அனுப்பணும். இறைநிலை அனுப்புறது தான் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு தகுந்த தகுதி என்னன்னா, இப்ப ஐயா சொன்ன மாதிரி சிறப்பா சொன்னார் ஒவ்வொரு விஷயத்தையும். அப்ப சைவமா மாறணும். அப்ப மாறுறீங்கன்னா தான் ஏன் இதை நாங்க இதை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு காரணம்னா, எல்லா ஞானிகளும் இதை சொல்றாங்க. எல்லாத்திலயும் இருக்குது. பைபிள்ல, திருக்குறான், பகவத்கீதை, ராமாயணம், திருவருப்பா எல்லாத்திலயும் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த எல்லா கருத்தையும் நாம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதை உள்வாங்கி வாழ்க்கையில பின்பற்றி வாழணும். அதுதான் முறை. அப்ப அந்த முறையை நாம எல்லாமே பின்பற்றி வாழ்ந்தோம்னா நமக்கு ஆண்டவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்ப அதனால ஒவ்வொருத்தரும் ஐயா சொன்ன மாதிரி அதை கடைபிடிச்சு உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெறணும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அருளால் உங்களை அனைவரும் வாழ்த்துகின்றேன். ஐயா சிறப்பு குமார ஐயாவை பத்தி ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு எவ்வளவு பேருக்கிட்ட நான் பழகி இருக்கிறேன். இந்த வள்ளலாறுல குறைஞ்சது எனக்கு 5 லட்சம் பேருக்கு மேல பழகம் எனக்கு இருக்கிறேன். அதுல வள்ளலாறுல அந்த பழக்கத்துல இவரை ஏன் நான் முதல் செலக்ட் பண்ணது காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் தான் இப்படிதான் வாழணுன்ற ஒரு நெறிமுறையை கரெக்டா ஃபாலோ பண்ணி வாழ. இப்ப நீங்க கூட நினைக்கலாம்னா ஒருத்தர் 2 பேருக்கு ஒன்றும் புகழ்ச்சி பண்ணிக்கிறாங்க. புகழ்ச்சி பண்ணிக்கலாம், அதாவது உண்மையை புகழ்ச்சி பண்ணிக்கலாம். ஆனா பெருமையா பேசக்கூடாது ஒரு விஷயத்த. அது போல உண்மை விஷயத்த இந்த உலகத்துக்கு பறைச்சாத்திக்கலாம், தப்பே இல்லை. இப்ப ஐயா நான் இடம் வாங்கி இந்த மாதிரி வள்ளலார் மக்களுக்கு எல்லாம் சேவை பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போவோம். நாங்க போகும்போது எனக்கு இடம் கிடைக்கல. ஐயாவும் கூட வருவார். அதுக்கப்புறம் வாங்க நம்ம சபைக்குன்னு சொல்லிட்டு போனாக்கா ஒரு அற்புதமா சபையை வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அதுக்கப்புறம் ஐயா நமக்கு ஒரு 22 சென்ட் கொடுக்க முடியுமானா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பத்திரம் எல்லாத்தையுமே என் கையை குத்தமிச்சுட்டு நீங்க டேட் என்னைக்குன்னு சொல்லுங்க, அன்னைக்கு நான் கையெழுத்து போறேன். இந்த காலத்துல அது மாதிரிலாம் பணம் வாங்காதே எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் பத்திரத்தை நீங்க எப்போ வேணாலும் பணம் கொடுங்க, உங்க இஷ்டம் அப்படின்ட்டு. ஆனா அவர் என்ன நம்பி எல்லாமே கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணேன்னா அதை வாங்கிட்டு என்னென்ன அந்த ப்ரொசீஜர் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு பேங்க்ல போய் சொல்லிட்டு இது மாதிரி ஒரு 3 மணிக்கு மேல நான் கையெழுத்து போட்டு முடிஞ்சவனாக்கா நீங்க அனுப்புங்க பணம். அவர் என்ன நம்பிட்டாரு. நான் பாருங்க, அவர் கையெழுத்து போட்டு முடிஞ்ச பிறகுதான் அனுப்பணும்ன்ற மாதிரி. சரி, அது முதல் மொத்தம் கூட கொடுக்கல, ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பேங்க்ல சொல்லிட்டேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மனிதன் நம்ம பழகிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும், ஹெல்ப் பண்ணணும். அந்த உதவி எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் அது உதவியா இருக்கணும். அதே போல இந்த தர்ம வலைக்காட்சி மென்மேலும் சிறப்பா வரதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, இந்த ஆரம்பிச்சு கொடுத்தவர் பாத்தீங்கன்னா கோகுல்நாத். அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அதை தொடர்ந்து சாலினி மேடம் சொல்லிட்டு அவங்க வீடியோ எல்லாம் போட்டாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பா அற்புதமா பண்ணக்கூடியவர் டைரக்டர் பபுல் என்கின்ற சுதர்சன். அவர் இளம் வயது தான், ஒரு பெரிய ஆற்றல், நான் நல்ல உதவி மனப்பான்மை. அது போல அவங்க அப்பா வரதராஜன் ஐயா, அவங்க அதாவது குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும்ன்றதுக்கு அவங்களாம் ஒரு உதாரணமான குடும்பம். எல்லாருமே அன்பு, கருணை, இரக்கம், அந்த மாதிரி ஒரு பண்பான குடும்பம். அவரே இந்த நேரத்துல வாழ்த்துக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா சித்த மருத்துவர், ரொம்ப எளிமையா யாருக்கு எவ்வளவு வாங்கலாம் என்னன்றது ஒரு பெரிய சேவையா பண்ணின்னு இருக்கிறாரு. கருணன் ஐயா இருக்கிறாரு. அவரும் ஒரு 5 நிமிஷம் பேசுவாரு. அதே போல எனக்கு ஒரு 30 வருஷம் பழக்கமா இருந்தவர் சிவா, அவங்க அப்பா எனக்கு பழக்கம். அதே போல சிவா தம்பி ஒரு தொழிலதிபர், அவரும் ஒரு 5 மணி தொழில் பேசுவாரு. ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து அம்மா ஐயா பேர் சேகர் ஐயாவும் துணையார் வந்திருக்கிறாங்க. அதே போல எப்ப கூப்பிட்டாலும் தட்டாம ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஆனந்த் தம்பி, ரொம்ப அற்புதமான அவர் வந்துக்கிறாரு. அதே மாதிரி கணேசன் ஐயான்னு சொல்லிட்டு இந்த சேனல்லாம் வந்திருக்கிறார். அவர் தான் 18 கருத்தை சொல்லிக்கிறாரு. நான் ஒரு மனித வாழ்க்கையில 18 விஷயத்த சொன்ன அந்த கருத்தை அவர் 18 வீடியோ வந்துருக்காரு ஒரே நேரத்துல. அது போல மணி, இது போல எல்லாரும் வந்ததுக்கு ஐயா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவரு அதே போல ஆமா காவல்துறை அதிகாரி
எஸ்ஐயா பணிபுரிகிறாரு. ரொம்ப அற்புதமான மனிதர். அதாவது வள்ளலாறுல வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட ஒரு சிறப்பா சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு தகுதி உள்ள ஒரு மாமனிதர். அவர் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் ஃபங்க்ஷன்னா போதும், அவர் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு ட்ரெயின் டிக்கெட் அதெல்லாம் போட்டு புக் பண்ணி அவங்கள மரியாதையா கூட்டிட்டு போய் மரியாதை எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய அவர் ஒரு பெரிய ஒரு மாமனிதர். அவரும் இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. எல்லாருக்கும் ஒரு 5 நிமிஷம் வாய்ப்பு இருக்குது. இதை வந்து எப்படின்னா தர்ம வழக்காட்சியர் ஒளிபரப்பும் போது ஒரு சபர்னா இப்படிதான் நடத்தணும் அப்படின்றதுக்கு நீங்க எல்லாரும் பங்கேற்று ஒரு 5 மணி துளி நேரம் நீங்க வாய்ப்பு எடுத்து பேசணும். அடுத்தது கணேசன் ஐயா வந்து பேச அழைக்கிறேன். வாங்க. இன்றைக்கு நீங்க வந்து திண்ணனூர்ல இருந்து கணேசன் ஐயா வந்திருக்கிறாரு. நான் எழுதின அந்த 18 கருத்தை வந்து 18 வீடியோவா தர்ம வலைக்காட்சியில பேசணும். ஒரு மாமனிதர், ரொம்ப அற்புதமானவர். அவரை இன்றைக்கு வந்து எல்லாரும் முன்னாடி வரவேற்கின்றேன். ஐயா வந்து ஒரு 5 மணி துளி நேரம் பேசுவார். உட்காந்து பேசுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக, ஓதாக உற்ற கலைகளத்தையும் உணர்ந்தோர் வருக, ஒன்றில் இரண்டாம் பரமானந்த இயல்பே வருக, இம்பரம இரவாக அதிலேற்றுகின்ற இரே வருக, உலகம் தெரிந்த வடப்பதியின் வாழ்வே வருக, ராமலிங்கம் அல்லல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தடையே ஏத்தே. திருச்சிற்றம்பலம். தர்மம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தர்மம் தொலைக்காட்சி நடத்துகின்ற ஐயா திரு எம்ஜி அரசு ஐயா அவர்களுக்கும் இந்த தர்மம் தொலைக்காட்சி நேயர் எல்லாருக்கும் வந்து நிறைய வந்து ஒரு புரிதலாக இருக்கிறது. அதாவது நான் இதுல வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இருந்தாலும் வந்து வல்லாறு இதுல வரணும்னா சாதாரணமா வர முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து சைவமா இருக்கணும். சைவம் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்துல வீட்டுல வந்து யாருமே சைவம் இருக்க மாட்டாங்க. அதாவது சைவமா வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. சைவமா வர்றதுக்கு இறைவன் அருள் இருந்தால் தான் சைவம் வர முடியும். அதுல நம்ம வந்து முயற்சி செய்யணும். சைவமா இருக்கும் சைவமா வந்து அதுக்கப்புறமா வந்தா ஜீவகாரணியம் வர முடியும். ஜீவகாரணியமா வரணும்னா வர முடியாது. சைவமா இருந்தா ஜீவகாரணியம் வர முடியும். அப்போ வள்ளலார் சொல்றாரு, சைவமும் அசைவமும் எது அப்படின்னாக்கா, ஒரு வழியில நடந்து போகும்போது ஒரு ஆடு ஏதோ அடிபட்டு கீழே விழுந்துட்டாக்கா அதை பார்த்து வாயில வந்து தண்ணி ஊற வந்து அசைவன் சொல்றாரு. அதை பார்த்து கண்ணில் தண்ணீர் வந்தா அது சைவன் சொல்றாரு. இந்த ஒரு சின்ன ஒரு செயல் வந்து நம்ம மனசுல வந்து பதிஞ்சுதுன்னா, அதாவது எல்லாருமே வந்து சைவமா இருக்கலாம், ஜீவகாரணியமா இருக்கலாம். எல்லாரும் மனிதர் வந்து மனிதநேயமா பார்க்கலாம். இந்த மனிதநேயமா பார்க்கலாம். மனிதநேயம் இருந்ததுன்னா இந்த உலகத்துல எல்லாரும் வந்து ஒரு சரிசமமா நடக்க முடியும். இந்த ஐயா அரசசாமி ஐயா வந்து ஆரம்பத்துல இருந்து நிறைய பேருக்கு வந்து எடுத்து சொல்கிறார், எல்லா செயல்களும் பண்றாங்க. அதே மாதிரி மூலிகைகளும் நிறைய மூலிகை மருத்துவம் எல்லாமே கொடுக்குறாங்க. சில பேர் வியாதி குணமாகுது. சில பேர் வந்து அதை வந்து கரெக்டான முறையில வந்து பயன்படுத்த மாட்டாங்க. கரெக்டான முறையில பயன்படுத்துறாங்கன்னா அவங்க எல்லா வினையும் தீரும், வியாதியும் தீரும். இந்த தர்ம தொலைக்காட்சியில வந்து பார்க்குற ஒவ்வொரு நேயரும் வந்து எல்லாரும் பார்த்து அதை அனுபவிச்சு மற்றவங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொண்டாதான் தர்ம தொலைக்காட்சி வந்து மேலும் வளர்ச்சி அடையும். இதை வந்து பார்க்கணும்னா சாதாரணமா பார்க்கக்கூடாது. இதை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் வந்து விரிவுபடுத்துங்க. வணக்கம். இன்றைக்கு கணேசன் ஐயா வந்து அந்த சிறப்பு எவ்வளவு அருமையா சொன்னார் பாருங்க. ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது போல வந்து அதை பார்த்துட்டு நீங்க ரசிச்சு என்ன பண்ணணும், நீங்க ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். மெயின் சப்ஸ்கிரைப் எதுக்குன்னா எங்களை ஊக்குவிக்கிறது. அடுத்தடுத்து நாங்கள் நல்லா தொடர்ந்து நாங்கள் போடுவோம். அதே போல லைக் பண்ணணும். லைக் பண்றதுனால தப்பாயிட மாட்டோம். நம்ம ஒரு லைக் கொடுவோம். ஷேர் பண்றது எப்படின்னா நம்மளுடைய நல்ல விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களும் நல்லா ஆகணும். அதுக்கு அற்புதமா ரொம்ப தெளிவா அருமையா பேசினார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க ஐயா. சித்த மருத்துவர் கருணன் ஐயா
5 மணி துளி நேரம் அற்புதமா அவர் பேசுவார். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளல் மலரடி வாழ்க, எல்லா உலகங்களும் இன்புற்று வாழ்க, குரு வாழ்க, குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. நான் இயற்கை மருத்துவர், வர்ம சிகிச்சையாளர். கர்ணன் என் பேரு. இப்போ குமார் ஐயாவும் அரசையாவும் பற்றி குமார் ஐயா சொல்லும்போது இப்போ தெரியுது. ஐயா இந்த பிறவிலே மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேணாம், நான் இன்னும் பிறவி எடுத்து நான் மறுபடியும் இந்த உயிர்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் நான் மரணமில்லா பெருவாழ்வு போயின்னு சொல்கிறாங்க ஐயா. இது எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் வரும்லாம் தெரியாது. எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சா போயிடுவோம். பஸ் ஏறி பஸ் வருது, ட்ரெயின் வருது, வாய்ப்பு கிடைச்சா பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி அவங்க அளவுக்கு போயிடுவான். ஆனா இவர் என்ன பண்றாரு, இல்லை நான் எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு வழி அனுப்பிட்டு தான் நான் கடைசியாக தான் அந்த மரணமில்லா. இது மிகப்பெரிய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு ஆண்டவனும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் அந்த வள்ளல் பெருமானும் அருள் கிடைக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். குமாரையா மிகச்சிறந்த ஞானி. அவருடைய அந்த ஆணவத்தை பற்றி அவர் பேசினார் பாருங்க, அவ்வளவு சத்தியமான வார்த்தைகள். அம்புடும் எல்லாத்தையும் நம்ம மனுஷன் அழிச்சிடலாம். ஆணவத்தை அழிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அதாவது தாய்மானவ சாமியில ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்க, நல்ல ஒரு வரி ஞாபகம் வர மாட்டேங்குது. அதாவது அதாவது சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயன் பராபரமேன்னு சொல்றாரு. தாய்மான சாமி சொல்றாரு, மனம் தான் நம்மளை போட்டு ஆட்டி வைக்கிறது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஐயா சொன்னாருன்னு நான் அதைத்தான் சாப்பிடுன்னு பார்ப்பேன். காரணம் என்னன்னா மனம்தான். எப்படின்னா உயிரின் சலனம் மனம், மனதினுடைய சலனம் என்ன பண்ணுது, எண்ணங்கள், எண்ணத்தினுடைய சலனங்கள் தான் செயல்கள். இப்படி போகுது. நம்ம ரிவர்ஸ்ல போகணும். செயல்கள் நிறுத்தி, எண்ணங்கள் நிறுத்தி, மனத்துல கொண்டு உயிரில் ஒடுக்கணும். அப்பதான் நம்ம முக்தி அடைய முடியும். இதுதான் இயற்கையான ஃபங்க்ஷன். இதுதான். ஆனா அவ்வளவு ஈஸியா இது போக விடாது. ஏன்னா இந்த மனம் என்ற மாயை நம்மளை ஆட்டி வச்சுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே இது கட்டுப்பட்டவர்கள் தான். இதெல்லாம் இப்ப குமாரையா இருக்காங்கன்னா, பல ஐயா அரசியா இருக்குன்னா பல படிநிலைகளை கடந்து தான் வந்திருப்பாங்க. அவங்க இதெல்லாம் இவ்வளவு போராட்டங்களை சந்திச்சு வெளியே வந்தாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம எல்லாம் அந்த நிலையில தான் இருக்கோம், மனநிலையில தான் நம்ம இருக்கோம். இன்னும் மனதை விட்டு வெளியில வரல. அந்த மாயில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அதே மாதிரி இந்த உணவை பத்தி சொல்றாங்க இல்லையா, முதல்ல உணவு தான் நோய். உணவை நிறுத்தினாலே எல்லா நோயும் போயிடும். அது யாருக்கும் தெரியாது. சமஸ்கிருதத்துல லங்கனம் பரம ஒரு வரி சொல்றாங்க. அதாவது உணவு தான் நோயாகுது. யாரெல்லாம் உணவை விட்டாங்களோ, அதாவது பிடிச்சதை விட்டாலும் உங்க பிடிச்சது விளையிடும். ஆனா நிறைய பேர் எனக்கு பிடிச்சதுன்னு சாப்பிட்டு இருப்போம். அதுதான் அந்த நோய்க்கு காரணமா இருக்கும். அதை விட மாட்டேன். இதான் பிரச்சனை. அதே மாதிரி இதை விடுறான்னா விட மாட்டான், இதை விடுறான்னு எடுக்க மாட்டான். ஏன்னா எதை விட சொல்றோமோ அதுதான் அவனுக்கு பிடித்த உணவாக இருக்கும். அதை விட மாட்டான். எதை எடுறான்னா அது கசக்குதும்பான். நோய்க்கு தீர்வு இல்லாமனால எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்கு. கண்டிப்பா தீர்வு இருக்கு, தீர்க்க முடியும். ஆனா தீர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. பிறவியிலே வர்றது, விபத்துல உடைஞ்சு கை காலெல்லாம் உடைஞ்சு அபரிமமா பாதிக்கப்படுறது, ரொம்ப வயதாகி உள்ளுறுப்புகள்லாம் செயலிழந்து போச்சு, பண்ண முடியாது. குடிச்ச உள்ளுறுப்புகள்லாம் கெடுத்துட்டான், பண்ண முடியாது. இது தவிர எல்லா நோயையும் தீர்க்க முடியும். ஆனா தீர்வு இருக்கு. ஆனா தீர்வு இந்த மனித குலம் தேடவே இல்லை. எல்லாமே அவசர கதியா. இப்ப உடனே புசாட்டை எப்ப சரியாகும், உடனே இவன் ஆறாமரை பல வருஷமா இந்த உடம்பு கெடுத்துருவான். சரி பண்றதுக்கு மட்டும் எத்தனை மணி நேரத்துல கேட்பான், எத்தனை நாட்கள்ல சரி பண்ணு கேட்பான். அது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கும் டைம் எடுக்கும். அதாவது போதுமான கால அவகாசம் கொடுத்தா நோய்க்கு தகுந்த மாதிரி எல்லா நோயும் தீர்க்கிறதுக்கான வழிகளும் வாய்ப்புகளும் நம்ம வள்ளல் பெருமானும் சித்தர் மார்க்கத்துல சித்தர்களும் எல்லா நோய்க்கும் 4448 நோய்க்கும் வாத பித்த கவனம் 3 பிரிச்சு எல்லா நோய்க்கும் மருந்துகள் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம எதையும் புதுசா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேட வேண்டிய அவசியமும் இல்லை. கொரோனா காலத்துல கூட நம்ம சித்த மருத்துவம் தான் எல்லா உயிரையும் நம்ம தமிழ்நாட்டுல காப்பாடுச்சு. தமிழ்நாட்டுல சாவு எண்ணிக்கை குறைவு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு சித்த மருத்துவருக்கு கொடுத்த ஒரு கேம்ப்ல 0 டெத்து. ஞாபகம் வச்சுக்கணும். அவர் நம்பி போன அத்தனை பேருமே பிழைச்சாங்க. எந்த சாவும் அங்க இல்லை. ஒரே ஒரு மண்டபம் கொடுத்துருந்தாங்க, ஒரே ஒரு ஸ்கூல் கொடுத்துருந்தாங்க. அங்க போன அத்தனை பேஷண்ட் சித்த மருத்துவத்தை நம்பி போன அத்தனை பேஷண்ட் பிழைத்தார்கள். அதனால சித்த மருத்துவத்தை பத்தி அறியாமையில தான் அந்த மக்கள் இருக்காங்க. சித்த மருத்துவம் நம்மளுடைய மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம், நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்ச மருத்துவம். அது எப்படின்னா ஒவ்வொன்றும் அனுபவபூர்வமானது. அரளி கொட்டையை தின்னா செத்துருவன்னு ஒருத்தர் தின்னு செத்த பிறகு அதை கண்டுபிடிச்சான். இதெல்லாம் அனுபவபூர்வமா அந்த மருத்துவங்கள் எல்லாமே. இப்ப எட்டி விதை இருக்குன்னாக்கா சொன்னா செட்டி பழத்தை தின்னா பாக்குறதுக்கு அவ்வளவு கவர்ச்சியா இருக்கு. எட்டி மரத்தை பழத்தை பாத்தீங்கன்னா அந்த பழத்தை பார்த்தோன்னா பறிச்சு தின்னீங்க செத்துருவீங்க. அவ்வளவு பேசாது. இந்த மாதிரி எல்லாமே அனுபவிச்சு கண்டுபிடிச்ச மருத்துவம் தான் சித்தர்கள் மருத்துவம். சித்தர்களை பத்தியோ வள்ளல் பெருமானை பத்தியோ பேசுறதுக்கு நமக்குலாம் தகுதி கிடையாது. இருந்தாலும் அவங்களுடைய
பாதச்சோடு நம்ம ஒட்டி போறோம். அதனால அவங்களுடைய அருளை வேண்டி நம்ம வேண்டிக்கிறோம். அருட்பெரும் ஜோதி வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எல்லா வகையிலும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம். அதாவது வந்து ஒரு சித்த மருத்துவர் எப்படி ஒரு மக்களுக்கு ஆலோசனை சொல்லணுன்றத மிக சிறப்பா எல்லாம் தெளிவா சொன்னாரு. ரொம்ப அற்புதம், ரொம்ப நன்றி. நன்றி. அதே நேரத்துல நீங்க அடிக்கடி வந்து தர்ம தொலைக்காட்சியில் ஒரு 10 வீடியோ கொடுங்க, கொடுத்து மக்களுக்கு சேவை பண்ற மாதிரி நல்ல கருத்துக்களை ஒளிபரப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்தது வரதராஜன் ஐயா. ஒரு மனிதன் சொன்னா வரதராஜ ஐயா பண்புள்ளவர், ரொம்ப அற்புதமானவர். ஐயா வந்து ஒரு 5 மணி துளி நேரம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ஐயா தர்ம தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் சௌண்டாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2ஆம் வருட இது மிகவும் நல்லபடியாக நடக்க வேண்டும். நல்ல முறையில் நல்லபடியாக செயல்படுத்தி எல்லாரும் சைவ உணவை உண்டு ஆன்மீகவாதியாக மாறி நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதங்க, ரொம்ப ரத்தன சுருக்கமா அவருடைய உரையை ரொம்ப அற்புதமாக சொன்னாரு. வரதராஜன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து எவ்வளோ அற்புதமாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் இது போல் அருள்நிலை பெற்று தன் வாழ்வில் தன்னுடைய அனுபவத்தை இந்த மக்களுக்கு பறைச்சாட்டினா காவல்துறைக்கே ஒரு பெரிய ஒரு சான்றாகவும் ஒரு மதிப்பாகவும் இருக்குன்ட்டு தர்ம தொலைக்காட்சியின் மூலியமாக அடியன் தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி. காவல்துறையில வந்து ஜட்ஜா வர ஐயா, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையை அந்த உலகத்துக்கு பறைச்சாட்டுறாங்க. சித்த மருத்துவர் ஐயா அப்படி பேசினாரு, காவல்துறை அதிகாரி அப்படி பேசினாரு, ஐயா அப்துல் கலாம் கிட்ட அவங்களுடைய திறமையை எப்படி வெளிப்படுத்தினாங்களோ அது போல மக்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமா தானம் மூலியமா சில சிறப்பாக விஷயம்லாம் அருமையா பண்ணி இருப்பேன் ஐயா. இந்த விழாவுக்கு வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப சிறப்பையா அவர் வந்து ஆசீர்வாதம். முதலாவது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அருமை. எனக்கு நீண்ட காலமா அரசு சாமியா தெரியும். அவரை நிறைய முறைகள் வந்து என்னை வந்து ஒரு நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன், அவரை பின்தொடருவேன். எப்போ பார்த்தாலும் என்னுடைய உடலை பற்றியும் வள்ளலால் பற்றியும் எப்படி நீட்டா இருக்கணும்ன்றது எனக்கு பார்க்கும்போதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. எனக்கு நான் திரைப்படத்திலையும் தொலைக்காட்சிகளையும் இருக்கிறது பாடகராக இருந்துட்டு அதை என்னால மெயின்டைன் பண்ண முடியலைங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் போது எனக்கு உடனேயும் கால் பண்ணி இது மாதிரி பண்ணுங்க. ஏன்னா மிகப்பெரிய கஷ்டம். ஒரு புதன்கிழமானவானா மௌனவர் தான் இருப்பார், பேசவே மாட்டாருங்க. நம்மளால இருக்க முடியாது. சனிக்கிழமை அந்த மாதிரி இருப்பேன். நம்ம தொலைக்காட்சி இங்க வெளியூர் அப்படியே பயணங்கள் செய்யறதால வந்து என்னால கடைபிடிக்க முடியாது. ஆனா இவரோட வீடியோ எனக்கு டெய்லி ஃபாலோ பண்ணும் போது அதனால ஒரு 2 பேருக்கோ 2 பேர் இருந்து 4 பேர் 4 பேர் 10 பேருக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டோம். அதுல சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஐயா சொல்லுங்க சந்தோஷமா இருக்கும். அதனால நம்முடைய தர்மம் தொலைக்காட்சி 2ஆம் ஆண்டு வெற்றிகரமா அதை வழிநடத்துற தம்பிகளுக்கும் சுதர்சன் பிரதருக்கும் மணி அவருடைய கொல்லிக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இது மீண்டும் மீண்டும் நல்லா உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த நன்னாளில பெரியவங்களுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆனந்தன் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அவரை வந்து ஆனந்தன் தம்பி வந்து எப்போ கூப்பிட்டாலும் அவர் வேலை எவ்வளோ வேலை வேணும் விட்டுட்டு வந்து நமக்கு சேவைன்னா அற்புதமா பண்ணக்கூடியவர். அவர் ஒரு அனைவருக்கும் காலை வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தர்மம் தொலைக்காட்சி 2ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வந்து பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஐயா மேலும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு இங்க உள்ள எல்லாரும் சார்பாக இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தொழிலதிபர் எளிய முறையில ரொம்ப அன்பு மரியாதைக்குரிய அற்புதமான சிவா தம்பி அவர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. என் பேச்சுல தவறு தான் மன்னிச்சுக்கோங்க. அண்ணா வந்து எனக்கு பல வருஷமா தெரியும், குறைஞ்சது ஒரு 30 வருஷத்துக்கு மேல தெரியும். சில விஷயங்கள் வந்து வாழ்க்கைக்கு நம்ம வாழ்றதுக்கு தேவையானதான் சொல்லுவார், தேவையில்லாத எதுவும் பேச மாட்டார் அவர் வந்து. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னன்னாக்கா இந்த அளவுக்கு அவரு ஒரு தர்மத்துவ வலைக்காட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதை இந்த வரலாறு நெறிமுறைகள்ல கொண்டாந்துருக்காரு. அது கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இதை எல்லாரும்
பின்பற்றி வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். அருமை. ரெண்டாவது விஷயம், இந்த என்ன சொல்றது, புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து புலால்ன்றது என்னன்னா நம்மளோட புண்ணு. அது வந்து இந்த கறின்றது வந்து புண்ணு தான் அப்படின்னு தான் சொல்லுவார் வள்ளுவர். அது வந்து அந்த புண்ணை வந்து நம்ம சாப்பிடணும்னு சொல்றோம். ஆனா நான் பேசணும் தவிர அது தகுதி இல்லாத ஆள் நான் வந்து. ஏன்னா நான் மாமிசம் சாப்பிட்றேன், ஒத்துக்கணும் இல்லைங்களா? ஆனால் முயற்சி பண்றேன், மாமிசம் சாப்பிடாத அளவுக்கு என்னால முயற்சி பண்றேன். உங்களோட ஆசைகள் இருந்தா நடக்கும்னு நம்புறேன் நான். சூப்பர், அற்புதம். ரொம்ப அருமையான மாமனிதன் ஜெயச்சந்திரன் ஐயா. அவர் நம்ம வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்து பார்க்க வந்திருக்கிறாரு. அவருடைய உரையை வந்து ஒரு 5 மணி நேரம் 5 துளி உட்காரம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தர்ம தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை தொடங்கினேன். 2 டாபிக் மட்டும் சொல்றேன். உணவும் தவமும், இதை மட்டும்தான் நான் இப்போ உங்க முன்னர் எனக்கு வாய்ப்பளித்த ஐயாவிற்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ நன்றி உள்ளவனா நான். என்னுடைய ஆசான் பார்த்தீங்கன்னா அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. யோகத்தின் முதல் அடி அங்க, யோகத்தின் முடிவு ஐயா வள்ளலாரைட்டு தான். அப்போ அங்கிருந்துதான் அங்கதான் தொடங்கினேன், இங்கதான் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கேன், முடிக்க முடியல. ஆனா அவரு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அதை சில இதை உங்கள்கிட்ட அதை உணவும் தவத்தை பற்றி கொஞ்சம் உரையாற்றுறேன். ஃபர்ஸ்ட் உணவை பத்தி சொல்லிடுறேன். அவர் சொன்னார், புலை கொலை தவிர்த்தோர் மட்டும்தான் உள்ள வரணுன்ட்டாரு. கிட்டத்தட்ட 2018 தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தொடர்ந்து கஷ்டப்பட்டேன் புலாலோட. இப்போ கடைசியா இந்த 3 வருஷம் தான் விட்டுட்டேன். சுத்தம்பர முட்டையை கூட வாங்குவதற்கு கூட இந்த கை போகாது, அந்த அளவுக்கு என்னை மாற்றி அமைச்சிட்டார். அப்பதான் அவர்கிட்ட சில கேள்விகளை வச்சேன். அப்போ உணவு சொல்றீங்க, போல சாப்பிடக்கூடாது, கண்டிப்பா ஏத்துக்க, ஒரு உயிரை கொன்று இந்த உயிர் வாழ்வதா அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அடுத்தது, ஓகே, உயிரினங்கள்ல 2 வகைகள் தான் இருக்கு. ஒன்னும் நகரும் உயிரினம், இன்னொன்னு நகராத உயிரினம். நகராத உயிரினத்தை விட்டுடு, நகராத உயிரினத்தை சாப்பிடு, நகரக்கூடிய உயிரினங்களை விட்டுடு அப்படின்ட்டு. அப்ப என்ன நகராத உயிரினம் கேட்டா தாவரங்கள் தான், சைவம் தான் அப்படின்னாரு. அப்பதான் அவர்கிட்ட இன்னொரு கேள்வி வச்சேன். அப்ப அதுக்கும் உயிர் இருக்கே அப்படின்னா, அப்ப அதுக்கும் உயிர் இருக்குன்னா உனக்குள்ள அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா அதுக்கும் கருணை காட்டி விட்டு விடு அப்படின்ட்டு. அப்ப எதை சாப்பிடுவீங்க? சாப்பிட்றதுக்காரங்க வந்த என்னத்தை பார்க்கணும்? கடவுளை பார்க்கணும். அப்போ உனக்குள்ள எல்லாமே இருக்கு, அகத்தில் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. அகத்திலிருந்து எடுத்து சாப்பிடுறவன் தான் சித்தன். புறத்தை நம்பி வாழ்பவன் சித்தன் ஆக முடியாது, மனித நிலையிலே தான் இருக்க முடியும் அப்படின்னாரு. அப்போ அகத்துல என்ன இருக்கு? அப்போ தாவரங்கள் என்ன சாப்பிடுது அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவர் கிளியரா சொல்லிட்டாரு. அவரு அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, உணவு கூட இந்த உடம்பை கெடுக்கத்தான் செய்யுதுன்னு அவர் சொன்ன மாதிரி அவர் சொல்லிட்டார். அப்போ உணவும் இந்த உடலை கெடுக்கத்தான் செய்யுது. அப்பனா கடைசியா அவரு தாவரங்கள் என்ன சாப்பிடுதுன்னு கேட்டாரு. தாவரங்கள் ஒளியும் நீரும் தான் சாப்பிடுது, ஒளியும் நீரும் தான் சாப்பிடுது. அப்ப அதை எனக்கு கொடுத்துருங்க, நான் சாப்பிடுறேன். ஒளியும் நீரும் சாப்பிட்டா கண்டிப்பாக தாவரங்களுக்கும் நீ கருணை காமிச்ச அப்படின்ட்டு. அப்பதான் அதை தான் நான் கடைசியா சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. ஒளியும் நீரும் தான் கடைசியா சாப்பிட்டு மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து அப்படின்னு விளக்கமும் கொடுத்தார். அப்போ ஒளியும் நீரையும் எப்படி சாப்பிடுவோம்னு கேட்டாங்க. வாயை திறந்தாத்தான் உணவு உள்ளே போகும், நீரும் உள்ளே போகும். அப்படின்னா வாயை மூடிட்டா போகுமா? போகாது. அப்போ ஒளி எதிர் வழியாக உள்ளே போகுது அப்படின்னு கேட்டா அது கண்கள் வழியாக உள்ளே போகிறதுன்னாரு. அப்போ வாய் வழியா உணவு நீர், மூக்கு வழியா காத்து, இது வழியா ஒளி போகுது, சவுண்டு, இது வழியா என்ன போகுதுன்னா லைட் போகுது.
ஒளி உள்ளே போகுது. அப்போ அந்த ஒளியை நீ சாப்பிட கத்துக்கோ அப்படின்னாரு. அப்பதான் பிடிச்சேன் அவரை. அதை எப்படி சாப்பிடுறது? கண்ணை திறந்தே வைட்டார். திறந்தே வச்சா எனக்கு தான் அடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு கண் அந்த இமை மூடி மூடி திறக்குதே. அப்போ வாயை மூடி மூடி சாப்பிடுவியா? சாப்பிட முடியல. வாய் திறந்தாதான் உள்ள போட்டு சாப்பிடு. அப்போ கண்ணை திறந்து வைத்தால் ஒளி உள்ளே செல்லும். அந்த ஒளி எப்படி உள்ளே போகுதுன்னா, நம்முடைய கருவிழி இருக்கு இல்லையா, அந்த கருவிழியில் ஒளி எல்லாவற்றையும் இழுக்கக்கூடியது கருமை. இதுல ஒரு லென்ஸ் இருக்கு. அந்த லென்ஸ் வழியாக ஒளி உள்ளே இழுத்து அந்த லென்ஸ் ஃபில்டர் பண்ணி உள்ளே உஷ்ணத்தை செல்லும். உஷ்ணம் உள்ளே போகும். அப்போ நீ சாப்பிடுவது கூட உணவிலிருந்து உஷ்ணத்தை தான் இந்த உடம்பு உறிஞ்சி எடுத்துக்கொள்ளுது. உஷ்ணத்தை எடுத்துக்கிட்டு அதனால இப்படிங்க அளவுக்கு உஷ்ணத்தை எடுக்குது. மீதி எல்லாத்தையும் நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாத்தையும் டைஜஷன் பண்ணிடும். நீங்க அளவுக்கு அதிகமா கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு மலம் வெளியேறுது. அப்பதான் நீர் உண்டதெல்லாம் மலமே அப்படின்னு சொன்னாரு. அப்ப நீங்க சாப்பிட்டா மலம் போகாதாங்க. சாப்பிட்டு காமிச்சாரு. ஒரு கவலம் தான் சாப்பிடுவார், ஒரே ஒரு கவலம். அப்பதான் கேட்டேன், நீங்க வயிற்றுக்கு சாப்பிடுறீங்களா வாய்க்கு சாப்பிடுறீங்க? வாய் தான் ஏன் நமக்கு அளவு. ஒரு குழந்தைகிட்ட போய் கொடுங்க, அது ஒரு வாய் சாப்பிடும். எவ்வளவு நேரம் சாப்பிட்டு பார்த்துக்கோ. ரொம்ப நேரம் வாயில வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் திணிப்போம் வச்சு இப்போ சாப்பிட முடியும். அப்ப அதுல இருந்தே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. வயிற்றுதான் நிரப்புனீங்களுக்கு தெரியும். அளவே நமக்கு வாய் தான். அந்த அளவு சாப்பிட்டாலே அது முழுமையாக ஜீரணிக்க முடியும் அப்படின்னு கிளியரா சொன்னார், விளக்கம் கொடுத்தார். அப்போ உணவுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டீங்க. அப்போ கண்ணை இமைக்காமல் இருந்தாலே ஒளி செல்லும். மூடி மூடி திறந்தால் ஒளி உள்ளே செல்லாது. எப்படி ஒரு லென்ஸை வச்சுட்டு கீழே ஒரு பேப்பர் வச்சுட்டோ ஒரு தீக்குச்சி வச்சுட்டோ இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தோம்னா அது ஃபயர் ஆகுமா? ஆகாது. ஒரே இடத்துல நிறுத்தினால்தான் ஒளி உள்ளே இந்த வழியா உள்ளே செல்லும்போது அது ஃபயர் ஆகும். ஒரே இடத்துல நிறுத்தி வச்சிருக்கணும். அப்போ இந்த இமைகளை நிறுத்தாமல் வைக்கிறது ஒளி உள்ளே போகுங்க. அப்பதான் அதுக்கப்புறம் இன்னும் சொன்னீங்க. அடுத்து தவத்துக்கு வரேன். தவம் செய்ய சொல்றீங்க. இப்போ தவம் செய்யறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அதையும் எனக்கு எளிமைப்படுத்தி சொல்லுங்க. நான் சொன்னனே ஒளி. தவம் என்பது இந்த தேகம் உட்கார்ந்தா ஒரு இடத்துல உட்கார்ந்தா அசையக்கூடாது. அப்படி அசைஞ்சிச்சுன்னா தவம் கலைஞ்சு விடும். அதான உண்மை. அப்போ அந்த ஆற்றல் நமக்குள்ளே எப்படி பாயும்? அந்த பிரபஞ்ச ஆற்றல், அந்த ஆண்டவரின் ஆற்றல் இந்த உடம்புக்குள்ள எப்படி பாயும்? இந்த உடம்பை எப்படி சுத்தப்படுத்தும் அப்படின்னு கேட்டதா? அதுதான் சொல்லிட்டேனே. இத்தேகத்தில் ஒன்று இந்த முகத்தில் ஒன்று அசைந்து அசைந்து கொண்டிருக்கின்றது. அசையாமல் நிறுத்திப்பார், அதுவே தவமாகிட்டார். அப்போ இந்த தேகத்துல இது அசைஞ்சிட்டு இருக்கு. காது அசையாது, மூக்கு அசையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கண் இமைகள் தான் அசைந்து அசைந்து கொண்டு இருக்கும். அதை அசையாமல் நிறுத்து, அதுவே தவமிட்டார். அப்போ உங்க தேகத்துக்கு இந்த கண் வழியாக ஒளியும் உள்ளே போகும். நீங்கள் தவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். அசைந்தால் தவம் கலைந்துவிடும். அசையாமல் நிறுத்திப்பார், தவம் கலையாது. தவ ஆற்றலும் உள்ளே போகும், ஒளியும் உள்ளே செல்லும். அப்ப இந்த உடம்பை இயக்கி கொண்டிருப்பது உஷ்ணம்தான், ஜோதிதான். எல்லாம் சாப்பிடுவது எதுக்கான? அந்த சாப்பாட்டுக்குள்ள இருக்கிற உஷ்ணத்தை இது எடுத்துக்குது. உஷ்ணத்தை எடுத்துக்கிட்டு தான் இயங்குது. அப்போ இந்த உஷ்ணத்தை உன் கண் வழியாக உள்ளே செலுத்திப்பார். உணவையும் விட்டுவிடலாம். ஒரு கட்டம் 40 வயதுக்கு மேல் இந்த நிலைக்கு வந்து பாருங்க. 40 வயதுக்குள் சாப்பிடுங்க சைவ உணவு. அதையும் விட்டு வெளியே வரணும்னா இந்த நிலைக்கு நீங்க வந்து பாருங்கள் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அப்போ தாய் தந்தையின்றி நாம் இல்லை, குருவின்றி உயர்வும் இல்லை, தவமின்றி இறைவனும் இல்லை என்று சொல்லி ஒரே ஒரு சின்ன கவிதை எனக்குள் உதித்ததை சொல்லி முடிச்சிட்டேன். கருவுக்குள் உருவெடுத்தேன், வெளியே வந்தேன், குழந்தை யானேன், பள்ளி சென்றேன், மாணவரானேன், கல்லூரி சென்றேன், இளைஞரானேன், வேலைக்கு சென்றேன், முதலாளியானேன், அன்பு காட்டினேன், மனிதரானேன், அனுபவத்தை சொன்னேன், குருவானேன், அமைதியாய் இருப்பேன், அருட்பெருஞ்சோதியாயாவேன் என்று வாய்ப்பளித்த ஐயாவிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அதாவது இன்றைக்கு சிறப்புனா இது
ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கொண்டு போனாக்கா அந்த முழுமையை இது வந்து குரு மூலியமாக தான் தீட்சை வாங்கணுங்களுக்கு தான் இந்த ரகசியம் எல்லாம் தெரியும். அதுவும் நான் தரப்போறேன். ஆனால் அது ஏன்னா இப்போ வந்து பேசிக்காக இப்போ பாடம் தான் நடத்திட்டு இருக்கிறோம். தர்ம வலைக்காட்சி மூலியமா பாடம் தான் மக்களுக்கு. ஏன்னா இது எளிய மக்களுக்கு வந்து பாடம் நடத்திட்டு தான் அதுக்கப்புறம் வேற இதுக்கு போனோம். ஆனால் இவர் போட்டு உடைச்சிட்டாரு அருளை. அப்போ உண்மையா இருக்கட்டும். அப்போ இது உண்மையா எல்லாருமே உடைச்சிருக்கிறாங்க. ஆனா யாரும் இதை வந்து எடுத்துக்கல. அது மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு தெளிவான அது வந்து எப்படின்னா தீட்சை பெற்றவங்களுக்கு இந்த அருள் பத்தி தெரியும். அதை ரொம்ப தெளிவா சொன்னாரு ஐயா. வந்து சிறப்பா நம்ம தர்ம வலைக்காட்சியில நிறைய வீடியோ பேசுங்க, இது எடுத்து சொல்லலாம். ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கண் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கு பெரிய அருளாளர்கள்லாம் சொன்ன வார்த்தை பாருங்க. கண்ணில் நின்ற ஒளியை கருத்தினை, விண்ணில் நின்று விளங்கிய மெய்யினை, எண்ணி எண்ணி இரவும் பகலுமாய் நண்ணுகின்றவர் நான் தோழும் தெய்வம் என்ற ஒரு ஞானி. அதே திருவள்ளுவர் பெருமான் ரொம்ப அற்புதமா சொல்றார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு என் இளமிசை நீடோடி வாழ்வார் என்ற. இது பைபிள்ல கூட இயேசு சொல்றார். உன் கண்ணே சரிகரத்தின் விளக்கு, உன் கண் ஒளி உள்ளதா இருந்தால் நீரும் ஒளியில் மேல் நடக்கலான்ட்டு பைபிள்லயும் சொல்றார். அப்போ மகாகவி பாரதியார் 2வது வரியில சொல்றார் சூப்பரா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நந்தலாலா அப்படின்ட்டு. அதே போல நம்ம ஐயா வள்ளல் பெருமான் சொல்றார். கண்ணில் நின்றான், கருத்தில் நின்றான், விண்ணில் நின்றான், என் பாட்டில் நின்றான், என் உயிரின் கலந்தான் சொல்லிட்டு அவரும் சொல்றார். ஏன்னா இந்த உடம்பினுடைய மொத்த தத்துவமே எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் இருக்கிற இடத்த பத்தி சொல்றாரு. அந்த உயிர் எப்படி இயங்குறதுக்கும் சொல்லிட்டாரு. அந்த உயிர் எப்படி பிரதிபலிக்கிறதுக்கும் எதுன்னு பாத்தீங்கன்னா கண் தான். அப்ப அந்த கண்ணை எப்படி இந்த ஞானிகள்லாம் சொல்றாருன்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்லாம். இந்த உடம்பு வந்து எஞ்சான், அதுக்கு இந்த தலை இருந்தாதான் அந்த உடம்ப வந்து இயங்கும். அந்த இயக்கத்துக்கு மெயின் தலையா இருக்கிறது எதுனா கண் இல்லாத போய் நம்ம எந்த பொருளும் தேட முடியாது, எங்கேயும் போக முடியாது. அப்ப கண்ணை சொல்றாரு. அந்த கண்ணின் மூலியமாக தான் பெருமான் எல்லா ஞானிகளும் என்ன சொல்றாருன்னா இது உள்ள போய் இந்த உச்ச தலைவுக்கு நடுவுல இந்த 2 கண்ணுக்கு உள்ளேதான் அங்கதான் பீடம் இருக்குது. அங்கதான் அரும்பெருஞ்சோதி ஆண்டவர் உயிரா குடி கொண்டிருக்கிறார் அப்படின்றது எல்லா ஞானிகளும் சொன்ன வார்த்தை. இது தீட்சை மூலியமா குரு மூலியமா நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு முதல் ஒண்ணும் இல்லை, இந்த உலக மக்கள் யாராக இருந்தாலும் சைவமாக நீங்க மாறிட்டீங்கன்னா இந்த தீட்சை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இது போல பல தீட்சைலாம் இருக்குது, அதெல்லாம் நாங்க கொடுப்போம். ஒன்றும் கவலைப்படத்தால ஐயா வந்து அருளை பத்தி உடைச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் தான், தெளிவா எடுத்து சொன்னாரு. ஆனா இது எப்பன்னா ஒரு 1வது படிக்கிற குழந்தைங்களும் 1வது பாடம் நடத்தணும். ஆனா அது 12வது பாடம் நடத்தினா புரியாது. அதே 12வது பாடம் நடத்துற அந்த காலேஜ் அந்த ஸ்கூல் உங்களுக்கு வந்து PhD நடத்தினா புரியாது. அது போல இப்ப நம்ம இந்த தர்ம வலைக்காட்சி மூலியமா பாடம் தான் நடத்துறோம். பாடம்னா என்ன பாடம்னா வாழ்வியல் பாடம் நடத்துறோம். இந்த வாழ்வியல் பாடத்தை நடத்தி நீங்க எல்லாரும் வெற்றி பெறணும். அதுதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்ற, எல்லா உயிர்களும் என்ன பண்றாருன்னா இன்புற்று வாழ்க அப்படின்றார் வள்ளல. அது போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரும் இறைவனோட அருளை பெறணுன்றதுதான் தர்ம வலைக்காட்சி மூலியமா இதை நம்ம இருப்போம். அதே போல இந்த வலைக்காட்சி சுதர்சன் ஐயா மூலியமா தான் இதை உலகுக்கு படைச்சாரு. ஒரு அற்புதமான டைரக்டர். ரொம்ப நன்றி. இது வந்து 2வது வருஷம். அதனால இந்த புத்தாண்டுல 2வது வருஷம் தர்ம வலைக்காட்சி வந்து நான் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கு, நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து தர்ம வலைக்காட்சியில வந்து நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ லைவ்ல வந்து கிட்டத்தட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறியிருக்காங்க, வியூவர்ஸ் ஏறியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க ஈவெண்ட் சீஃப் கெஸ்டா வந்து நிறைய நன்கொடெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சிறப்பு பண்ணி ஆற்றிக்கிட்டே இருக்கீங்க. நன்றி, நிறைய ரொம்ப நன்றி. சரி, நம்ம கண்டினியூஸா இந்த மாதிரி எல்லாரும் மக்கள் வீடியோ கொடுத்துட்டே இருக்காங்க. சந்தோஷமா இருக்கும். 2வது வருஷம்ன்றது அடுத்த வருஷத்துக்குள்ள கார்த்திக் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் நடத்துனாங்க. அப்பயும் நான் கலந்துக்கிட்டேன். 2வது வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் நான் கலந்துக்கிறேன். இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான்வெஜ் அவாய்ட் பண்ண சொல்றாரு. ஸோ அது வந்து நல்ல ஒரு கருத்து தான். ஸோ எல்லாரும் பின்பற்றி நல்லா இருக்கும் பார்க்குறேன். சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்திருந்த ஐயா குமார் ஐயா அவர்களுக்கு, அதே போல இங்க வந்திருக்கின்ற இன்னும் ஒருத்தர் அது ஐயா பேர்
சேகர் ஐயா அவர்களுக்கு வந்து இந்த பொன்னாடையை வச்சு அவர் ஒரு 5 நிமிடம் பேசுறதுக்கு வாய்ப்பு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருங்காணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருங்காணி அருட்பெருங்காணி வாழ்க வையகம் வாழ்க வந்த வேதாத்திரியினுடைய ஆன்மீக குரு அவர் வழியில் தான் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அருட்தந்தை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் வள்ளலார் அவர்கள். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக உடன் இருந்தவர், வேதாத்திரி மகர்ஷி கூட இருந்தவர் வள்ளலார். ஏன் வள்ளலார் வந்தார் என்றால், மகானாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேதாத்திரி மகர்ஷி உண்மைக்காக உழைக்கின்றார் என்பதற்காகவே உடன் இருந்து 10 வருடம் இருந்தார். அவர் வழியில் செல்லக்கூடிய நாங்கள் எல்லாம் வல்ல இறையாற்றலால் ஆணவம் கண்மம் மாலை என்று சொல்லக்கூடிய வடமொழி எழுத்து அதை தமிழே மாற்றம் செய்து பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்தொழில் மனப்பான்மை என்ற மாற்றி அமைத்து, ஆணவம் என்பது பொதுவாக மனிதர்களுக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. ஏனெனில் ஆணவம் என்பது பொருளாசை. பொருளாசை இல்லை என்றால் வாழ முடியாது. அதற்காக பேராசை. அந்த பேராசை எல்லாருக்கும் ஆசை வேண்டும். ஆசை இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவன் வாழ்வதற்கும் ஆன்மீகத்தில் செல்வதற்கும் ஆசை வேண்டும். அது முறையான ஆசையாக இருக்க வேண்டும். அந்த ஆசைக்காக அளவற்று பொருள்கள் சேர்த்து இன்னல்பட்டு துன்பப்படுகின்றோம். ஆகவே அந்த ஆசை அளவாடு முறையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆணவம் என்ற பெயர் வந்தது. கண்மமும் அதே போன்றுதான். இந்த ஊன் உடம்பு அழிந்து போகாமல் இறைவனை அடைவதற்காகவே முயற்சி செய்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. ஆகவே ஆணவம் கண்மம் மாலை. மாலை என்பது நமக்கு என்ன செய்கின்றோம் என்று தெரியாமலேயே கஷ்டப்படுகின்றோம். பொதுவாக இந்த உடல் ஓரறிவிலிருந்து 6 அறிவாக வந்திருக்கின்றன. இந்த 6 அறிவு என்பது கடைசியில் இறைநிலை அடைவதற்காக வந்தது. ஓரறிவு என்பது ஓரினம், ஈரறிவு பாம்பு புழு அது போன்று, 3 அறிவு பறக்கக்கூடியது, 4 அறிவு விலங்கினம் 4 அறிவு தாரை அது போன்றது, 5 அறிவு விலங்கினங்கள். இந்த ஒவ்வொன்றும் ஒற்றை ஒன்று பின்னி பிரிந்து இருக்கின்றன. ஓரறிவு முதலானது. அந்த ஓரறிவு இறைவனாக வருவதற்கும் இறைநிலை அடைவதற்கும் முதன்மையாக இருக்கக்கூடியது ஓரறிவு. அந்த ஓரறிவு தான் நாம் இப்போது உண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது பிரிந்து இந்த ஓரறிவு விதையோ இல்ல பூச்சியோ செடியோ மக்கி அது புழுவாக ஓரறிவு 5 அறிவாக வந்திருக்கின்றது. அந்த 5 அறிவு ஒன்றை ஒன்று சார்ந்து ஒன்றை ஒன்று தின்று வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் உணவாக இருந்தது. ஆனால் 6 அறிவு படித்த மனிதன் அப்படி இல்லை. அறிவு முழுமை. அந்த முழுமையாக இருக்கக்கூடிய நாம் மனிதனாக இருந்தும் மற்ற விலங்குகளை உண்டு சந்தோஷப்படுகின்றோம். ஆகவே அந்த 6 அறிவு நம்மிடம் உள்ளதால் இந்த 5 அறிவு உயிரினங்களை வதக்கி சாப்பிடுகின்றோம். அது இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே கடமையும் எல்லா மகான்களையும் சேவையாக இருக்கின்றது. ஆகவே நாம் வல்லாரையோ இல்ல மற்ற மகான்களையோ பின்பற்றி வாழ்க வையகம் வாழ்க என்று வாழ்ந்து நிறைவு செல்வோம். வாழ்க வளமுடன். நன்றி. ரொம்ப அற்புதமாக, அதாவது உயிரினங்களை பத்தி பெரிய அருளாளர்கள்லாம் பாடியிருக்கிற போல புல்லாகி பூண்டாகி பல்விரோகமாகி அப்படின்ற மாதிரி ஐயா இந்த பிறவை பற்றியே இதுல இருந்தா அதுக்கப்புறம் மனித பிறவி உயர்ந்த பிறவியாக எடுத்து அது அவை சொல்லுது. அரிதறிது மனிதராய் பிறதறிது, அதிலும் ஊன் குருடு செவுடு பேடு நீப்பி பிறதறிது, அதிலும் ஞானமும் கல்வியும் நயத்தறிது, அதிலும் தானமும் தவமும் சிறந்தலறிதல். அது போல பிறவை பத்தியும் வேதாத்திரி மகரிஷி ஐயாவை பத்தியும் ரொம்ப அற்புதமாக பேசிய ஐயாவிற்கு தர்ம வலைக்காட்சி மூலமாக நன்றி தெரிவிக்கிறோம். அதே போல ஐயாவுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க பதிவுக்கு வாங்க, ஒரு 10 பதிவு எவ்வளவு பேசணும் ஒளிபரப்புறோம். ரொம்ப நன்றி, வணக்கம். செல்வண்ணன் ரொம்ப அற்புதமான எங்க அப்பாவுக்கு பிறந்தது. அதே போல எங்களெல்லாம் சின்ன வயசுல இருந்து ரொம்ப வளர்த்தவர். ரொம்ப அருமையான மாமனிதர். பெரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். தொழிலதிபர் அண்ணன் செல்வண்ணா, பட்டாவளி செல்வண்ணா. இவர் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
ஒரு 2-3 வார்த்தை பேசணும் வீடியோவில். அரசு சின்ன வயதுலேருந்து எனக்கு தெரியும். ஆனால் அவர் ரொம்ப உழைப்பாக உயர்ந்தவர். மக்களுக்கு நிறைய சேவை செய்யணுன்றது ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. இன்னும் மேலும் மேலும் செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இவர் இன்னும் தொழிலதிபர் ஆகணும், பெரிய ஞானி ஆகணும், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகேவா? ரொம்ப நன்றிண்ணா. இந்த தர்ம தொலைக்காட்சியை வந்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த சிறப்பழைப்பாளர் ஜி குமார் ஐயா அவர்களுக்கும், அதே போல கர்ணன் ஐயா மருத்துவருக்கும், அதே போல சிவா ஐயா, பபுல் சுதர்சன் ஐயாவுக்கும், கார்த்தி மணி, அதே போல ஐயா பேர் சேகர் ஐயாவும் துணையார் வந்து அற்புதமாக நிகழ்ச்சியை இது பண்ணாங்க. அதே போல மெம்மலும் வந்து நிகழ்ச்சி நீங்க பேசுறீங்களாமா? அதே மாதிரி தொடர்ந்து வாங்க. இந்த கருத்தை உலகம் ஃபுல்லா நம்ம வந்து தர்ம தொலைக்காட்சி மூலிமா பறைச்சாற்றில் இருக்கிறோம். நீங்க எல்லோரும் கேட்டு உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் அருளால உங்களை அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க, வள்ளல் மறுபடி வாழ்க வாழ்க. கொல்லாவிரதம் உலகமெல்லாம் ஓங்க, கொல்லாவிரதம் உலகமெல்லாம் ஓங்க, கொல்லாம விரதம் உலகமெல்லாம் உண்டு. நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியார்.